வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 9. நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு டக்குன்னு பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1, which two sign should be interchanged to make the below equations mathematically correct? சரி, இப்போ இந்த மாதிரி சைன் இன்டர்சேஞ்ச் ரிலேட்டடா கொஸ்டின் வந்துச்சுன்னா 4 ஆப்ஷன்ல பாருங்க. 4ல ஏதாவது காமனா இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம செக் பண்றது நல்லது. ரேண்டமா எடுத்து செக் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணனா ஆன்சர் வந்து ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிடலாம். இங்க கிராஸ் இருக்கு, இங்க டிவிஷன்ஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ். அப்ப எதுவுமே காமனா இல்ல. இந்த சைடு பார்ப்போமே, இங்க மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. அப்ப மைனஸ் இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் எடுத்து செக் பண்றது நல்லது. இப்ப சில பேர் என்ன பண்ணிருக்கலாம், டேரக்டாவே வந்து அந்த டிவிஷன்ஸ் அண்ட் மைனஸ் செகண்ட் இது வந்து செக் பண்ணிருக்கலாம். ஸோ இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். 35 இருக்கு, ஸோ 21, 192, அதே மாதிரி 32, 7 இஸ் ஈக்குவல் டு 154 அப்படின்னு இருக்கா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் வர இடத்துல வந்து அப்படியே தான் இருக்கும், மைனஸ் வர இடத்துல வந்து என்ன டிவிஷன்ஸ் வரும், டிவிஷன் வர இடத்துல மைனஸ் வரும், இது வந்து கிராஸ் இருக்கும். இப்போ இந்த 21 டிவிஷன்ஸ் 192 இருக்கு பாருங்களேன், இது நம்மளால அடிக்க முடியுமா பாருங்களேன், அடிக்கலாம். ஆனால் 0 பாயிண்ட்ல தானே வரும். நம்ம 0 பாயிண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ஈக்குவல் டு வந்து 154 வராது. அதனால என்ன சொல்லிடலாம், இது வந்து ராங்குன்னு சொல்லலாம். அதனால என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்து ட்ரை பண்ணலாம். கிராஸ் அண்ட் மைனஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன இருக்கும், 35 தான் இருக்கு. ஸோ அடுத்து 21 இருக்கும், 192, ஸோ 32, 7 ஈக்குவல் டு வந்து என்னன்னா 154 வரணும். சரி, இப்போ பிளஸ் வர இடத்துல அப்படியே தான் இருக்கும், மைனஸ் வர இடத்துல கிராஸ் வரும். ஸோ டிவிஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், கிராஸ் வர இடத்துல வந்து மைனஸ் வரும். சரி, இப்போ இந்த 192 32 இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 192 டிவைட் பை 32, இது எதால அடிக்கலாம்னா 6ஆல் அடிக்கலாம். அதாவது 32 இன்ட்டு 6, ஸோ 6 12 மிச்சம் 1, 18 19 192. அப்போ 6ஆல் அடியாது. அப்போ என்ன மீன்ஸ் சொன்னா இங்க வந்து 6ன்னு வரணும். இப்போ 21 இன்ட்டு 6 வந்து என்னன்னா 126ன்னு வரும். அதாவது என்ன இருக்குன்னா 35 பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126, இங்க ஒரு 7 இருக்கு பார்த்தீங்களா, -7. அப்போ -7 இருக்கும். இப்போ இதை வேணா 126ல வந்து -7 போச்சு அப்படின்னா என்ன வரும், 119ன்னு வரும். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணோம், 35 இருக்கு பிளஸ் இந்த 119, இதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு, 154 வரும். இப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம், டைரக்டா 1 மட்டும்தான். சரிங்களா. Question number 12, CS2, select the correct mirror image of the given figure when the mirror வந்து என்ன placed at M1. ஸோ இங்க M1ல வந்து வச்சிருக்காங்க, at shown below. என்ன மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்குத்தா நான் மிரர் வச்சுனா எந்த மாதிரி மாறும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து சில லெட்டர் இருக்கு, அதை மட்டும் நான் வச்சுக்கேன். அதாவது ATO, HIM, HIM, அதே மாதிரி UV, W and X. இந்த லெட்டர்லாம் ஏன் வந்து நான் வச்சுக்கிற சொல்றேன்னா, இப்போ ஒரு மிரர் செங்குத்தா ஒரு மிரர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வச்சோன்னா இந்த ஏ அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, சேஞ்ச் வந்து வராது நம்ம செங்குத்தா வைக்கும்போது. சரி, இப்போ இதில் கொடுத்ததை வந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டீன் இருக்கு. இந்த டியை என்ன பண்ணுங்கன்னா டிவைடா பண்ணுங்க. சரிங்களா, அதாவது இந்த டியை அப்படியே வந்து டிவைட் பண்ணுங்க. இந்த மாதிரி டி இருக்குல்ல, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி வருது, அதுக்கப்புறம் ஒரு கோடு வருது. எப்போதும் ஒரு மிரர் வந்து வைக்கணும்னு வச்சுக்கலாம், இந்த மிரருக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, அதாவது இந்த இது இருக்கு பாத்தீங்க, இந்த ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, இந்த ஒன்னு தான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு வரும். அப்போ ஒன்னு இந்த வரும். இந்த சி இருக்கு பாத்தீங்களா, இந்த சி என்ன மாதிரி மாறும் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். சரிங்களா, அப்ப என்ன வரும் இந்த இடத்துல, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருமா, ரைட்டா, இந்த மாதிரி தானே வரும். அதே மாதிரி எல்லா இதையும் வந்து செக் பண்ண வேண்டியதான். ஸோ எல் இருக்கு, நான் எல்லுனா என்ன பண்ணுவேன், அதாவது எல் இந்த மாதிரி இருக்குல்ல, இதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு கோடு, இந்த மாதிரி ஒரு கோடு வரும். இந்த இடத்துல வந்து நான் மிரரை வச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வரும், இது வரும். இங்க மேல இருக்கிறது வந்து எல் வரும். அப்ப என்ன வரும், இந்த மாதிரி வரும். ரைட்டா, அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே செக் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஒன்று என்ன வரும். சரிங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டா ஈஸியா வந்துடும். அதே மாதிரி இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஐ வந்து சேஞ்ச் ஆகாது பாருங்க, ஐ அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த இதுவுமே பெருசா சேஞ்ச் ஆகுது. யோசிச்சு பாருங்களேன், இதுல என்ன பெருசா சேஞ்ச் வருது இந்த மாதிரி வந்து வைக்கிறதுல. ஸோ நம்ம டைரக்ஷன் போட்டா அப்படியே தான் வரப்போகுது. சரிங்களா, ஆன்சர் வந்து ஒன்று ஒன்லி. Question number வந்து என்ன 3, select the correct combination of the mathematical sign to sequentially replace வந்து star sign and balance வந்து given equations. சரி, இந்த ஸ்டார்ல வந்து என்ன வரும்னு சொல்றாங்க. நம்ம இப்போ ஒன்னொன்னா வந்து என்னன்னா போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது 78 இருக்கு, அடுத்து 39 இருக்கு, ஸோ 46, அடுத்து 5, அடுத்து 10, அடுத்து வந்து 2 இருக்கா. ரைட், இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து டிவிஷன்ஸ் வரும், அதுக்கு அடுத்து பிளஸ் வரும், ஸோ ஈக்குவல் டு வரும், அடுத்து வந்து கிராஸ் வரும், மைனஸ் வரும். சரி, இப்போ என்ன பண்ணும், 5 50ன்னு வரும். ரைட், 50ல 2 கழிச்சுனா என்ன வரும்னா 48 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஈக்குவல் டு 48ன்னு வரணும். ஸோ இந்த இதில் அடிப்போமா, அதாவது 78 இருக்கு, 39 இருக்கு. அப்போ 78 கீழே வந்து 39 பிளஸ் வந்து 46 இருக்கா. இப்போ நான் 39 அடிச்சுனா 2ஆல் அடிக்கலாம். ஸோ 39 இன்ட்டு 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78ன்னு வரும். ஸோ மிச்சம் என்ன இருக்கு, அப்போ 2 பிளஸ் 6 அவ்வளோதான் 48. இது எதுக்கு ஈக்குவல்ட்டா இருக்கு, 48. அப்போ டேரக்டா என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் தான் வந்து என்ன கரெக்டாக வருது. சரிங்களா, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளை பண்ணுறது, ஸோ போர்ட்மாஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம்.
கொஸ்டின் நம்பர் 4, 6 people வந்து என்ன sitting in 2 parallel row with வந்து என்ன 3 people வந்து each in such a way that there is a equal distance between adjacent person அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அதாவது ரெண்டு வந்து என்னன்னா இது வைக்கிறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு ரோ இருக்கு, செகண்ட் வந்து என்னன்னா ஒரு ரோ இருக்கு. அதாவது 3 பேர் வந்து இருக்காங்க, 1 2 3. அதே மாதிரி இங்கேயும் வந்து 1 2 அதே மாதிரி வந்து 3. சரி, இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, P, O and T are seated in the same row facing வந்து சவுத். நம்ம இதுல எதா வேணா வந்து சவுத்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இங்க நான் வந்து என்ன சவுத் நோக்கி வைக்கிறாங்க சரியா. இப்ப இது வந்து என்னன்னா சவுத் நோக்கிறாங்க. யார் யார் தான் இந்த இதுல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பியூவா இருக்கலாம், இல்ல ஓவா இருக்கலாம், டீயா இருக்கலாம். இவங்க தான் வந்து இதுல உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி ஏ இ ஆர் வந்து என்ன சீட்டட் இந்த சேம் ரோ ஃபேசிங் வந்து நார்த். அப்ப இவங்க வந்து என்னன்னா நார்த் நோக்கி நிக்கிறாங்க. இது வந்து என்ன ஏ, அதே மாதிரி இ, அதே மாதிரி வந்து ஆர் சரிங்களா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இ சிட்ட வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த வந்து ரோ. அதாவது ஈனா இங்க தான் வரும். இவரோட ரைட்னா இதுதானே ரைட் சைடு. நம்ம கை வச்சு பாருங்களேன், இது வந்து ரைட் சைடு, இது வந்து என்னன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். அப்ப இங்க தான் வந்து யாரு உட்கார அப்படின்னு பார்த்தா இ வந்து என்ன உட்காந்துருக்காரு சரிங்களா. இப்ப இ சீட் வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் தி ரோ அண்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டி. அப்ப இவருக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா என்னன்னா இங்க தான் வந்துன்னா டி இருப்பாரு. சரி, இப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து சிட் எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். அப்ப ஏ வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னா இந்த ஏ இங்க இருப்பாரு, எண்ட் ஆஃப் தியர் ரோ அண்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் வந்து என்ன ஓ. அப்பலாம் இப்ப மிச்சம் யார் இருக்கா, ஏஇ போயிட்டாங்கன்னா மிச்சம் என்னன்னா ஆறு தான் இருப்பாரு. அப்ப இங்க வந்து என்ன, அதாவது டீயும் ஓம் போயிட்டா மிச்சம் வந்து ஆறு தான் இருக்கு. அவங்க கேட்கறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஹூ சிட் அட் வந்து என்ன சென்டர் ஆஃப் தியர் ரோ ஆஃப் த பீப்புள் ஃபேசிங் சவுத். ஸோ சவுத் நோக்கி பார்த்துக்கிட்டு சென்டர் யாரு அப்படின்னா ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 5, இன் சர்டன் கோடு லாங்குவேஜ் ஃபேக்டர் வந்து என்ன ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, ஃபேமிலி வந்து என்ன ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, ஹவு வில் ஃபாதர் ரிட்டர்ன் கேட்குறாங்க. மூணுமே ஒரே பேட்டர்னை ஃபாலோ ஆக போது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னன்னா எஃப்னு இருக்கா, இங்க என்ன வந்திருக்கு டின்னு வந்திருக்கு. அப்ப எஃப்ல இருந்து என்ன இருக்குன்னா டி வந்திருக்குன்னா ஒரு லெட்டர் விட்டு வந்துன்னா அடுத்த லெட்டர் வந்திருக்கு. அப்ப அதே அடுத்தல பார்ப்போமே, எஃப் இருக்கு இங்க வந்து ஆனா என்னன்னு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா அதே பேட்டர்ன் கிடையாது, வேற ஏதோ ஒரு பேட்டர்ல வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இந்த இடத்துல என்ன பண்ணா ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சரி, எஃப் இருக்கு, ஏ இருக்கு, சி டி ஓ ஆர் இருக்கா. நம்மளுக்கு ஆன்சருமே கொடுத்துருக்காங்க, டில இருந்து ஆரம்பிக்குது. ஸோ டி இருக்கு, அதே மாதிரி பி இருக்கு, ஜி இருக்கு, டி கியூ அண்ட் வந்து என்னன்னா வி இருக்கு. சரி, இப்ப என்ன ஆயிருக்குன்னா இங்க ஏல இருந்து +1 கூட்டினா பி வரும். எஃப்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன் +1 கூட்டிருக்கேன். பாருங்க, எஃப்ல இருந்து நம்ம +1 கூட்டினா ஜி வரும். அதே மாதிரி சில இருந்து நான் +1 கூட்டினா டி வருமா. அதே மாதிரி இங்க ஓ இருக்கு, இங்க என்ன வந்திருக்கு கியூ வந்திருக்கு. அப்ப +2 கூட்டியிருக்கேன் ரைட்டா. ஓல இருந்து ரெண்டு ரெண்டு லெட்டர் கூட்டினா எனக்கு கியூ வரும். அதே மாதிரி டீல இருந்து நான் என்ன பண்றேன், ரெண்டு லெட்டர் கூட்டேன், டி இந்த இருக்கு, ரெண்டு லெட்டர் கூட்டம் அப்படின்னு பார்த்தா வி வரும். அதே மாதிரி வந்து ஆறுல இருந்து ரெண்டு லெட்டர் கூட்டணும் நம்மளுக்கு டி வந்துடும் சரிங்களா. ஆறுல இருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினா டி வரும். அப்ப அதே பேட்டர்ல என்ன பண்ணணும், ஃபாதருக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுதான் சரிங்களா. ஸோ இங்க எழுதுறேன், எஃப் ஏ இருக்கு, ஸோ டி இருக்கு, ஹச் இருக்கு, இ இருக்கு, ஆர் இருக்கு. சரி, நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஏவோட வந்து என்னன்னா +1 கூட்டணும், பின்னு வரும் ரைட்டா. அதே மாதிரி இங்க இக்கு வந்து என்னன்னா +2ன்னு கூட்டுவோம். ஸோ இல இருந்து +2 போட்டா நம்மளுக்கு ஜின்னு வரும் ரைட். இப்ப அந்த எஃப்ல இருந்து +1 போடும். ஸோ எஃபோட +1 போட்டா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஜி வரும். இங்க டீல இருந்து +1 போட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ டீல இருந்து வந்து என்னன்னா இங்க இருக்கு டி, +1 போட்டோம் அப்படின்னா யூன்னு வரும் ரைட்டா. ஸோ யூ வரும். அதே மாதிரி இங்க ஹச் இருக்கு, கிளச்ல இருந்து நான் +2 போடுவேன். ஸோ +2 போட்டோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும், ஜே வரும் ரைட்டா. அதே மாதிரி ஆறுல இருந்து நான் +2 போடுவேன். ஆறுல இருந்து நம்ம +2 போட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், டி வரும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன இருக்குன்னா யூ பி ஜி டி ஜி ஜே. ஸோ இதுதான் வந்து என்ன ஆன்சர் சரிங்களா. இது கொஞ்சம் ட்ரிக்கி, ஏன்னா நம்ம கரெக்டா பார்த்து வந்து என்ன இங்க +1 வரணும், இந்த 3க்கு +1 வருது, அப்புறம் அந்த 3க்கு வந்து +2, இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணா ஒன்று ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 6, which of the following number வந்து with replace the question mark in the given series. சரி, அதாவது என்ன, ஸோ நம்பர் சீரிஸ் வந்து கேட்டிருக்கீங்க, நம்ம கண்டுபிடிப்போமே. இங்க 8 இருக்கு, அடுத்து வந்து 14 இருக்கு, அடுத்து வந்து 26 இருக்கு, அடுத்து வந்து 50 இருக்கு, அடுத்து கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ ஏதாவது இந்த நேரம், ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 6 இருக்கு ரைட். அதுக்கப்புறம் இந்த 14 இருக்குல்ல, 14க்கும் 16க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. இப்போ 26க்கும் 50க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 24 இருக்கு. சரி, ஏதாவது பேட்டர்ன் வருதான்னு பாருங்க. அதாவது 6 வந்து என்ன பண்ணிருக்குன்னா +6 போட்டிருக்கணும், 6 வரை 12. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா +12 போட்டிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், 24 இருந்து +24 போட்டேன் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், ஸோ 48ன்னு வரும். இப்ப 50 + 48 எவ்வளவுன்னா 98. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 98 சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 7, ஸோ which of the following option will replace the question mark in the given series. சரி, இந்த பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணுவோமே. அதாவது என்னன்னா 52 இருக்கு, 86 இருக்கு, 121. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் 52 இருக்கு, அடுத்து 86, 121, ஒரு கொஸ்டின் மார்க், 194, அடுத்து வந்து 232. சரி, இது என்ன பேட்டர்ல போலாம்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும், 34 இருக்கும் ரைட். அடுத்து 86ல இருந்து 121க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா
35 இருக்கும் சரிங்களா. அப்ப ஏதோ பேட்டர்ன் வருது, இங்க 34 இருக்கு, இங்க 35 இருக்கு. அடுத்து 36 வர மாதிரி வந்து போடலாம். ஸோ அதாவது 121 36 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு வரும் ரைட்டா. இப்போ 157 இருக்கு, இருந்தாலும் நம்ம இது வந்து கண்டினியூஸ் சீரிஸா ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 37 ஆட் பண்ணுவோம் சரிங்க. அதாவது 157 இருந்து நான் 37 கூட்டினா எனக்கு 194 வரும் சரிங்களா. அதாவது 157 இருக்கு, 37 7 7 வந்து 14, மிச்சம் 1 வரும், 9 வரும், அவ்வளோதான் கரெக்டாக வந்துச்சு 194. இருந்தாலும் இதுக்கும் ட்ரை பண்ணணும். 38 அதாவது 194 இருந்து 194 38, ஸோ 8 4 12, மிச்சம் 1 வரும், 13 3 வரும், மிச்சம் 1 வரும், 2 232. அப்போ பேட்டர்ன் கரெக்ட் தான், ஆன்சர் வந்து 157 கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 8. ஸோ செலக்ட் த ஃபிகர் ஃப்ரம் த அமாங் த கிவன் ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் அ கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் சீரிஸ். இதுல வந்து என்னன்னா அடுத்த சீரிஸ் வந்து கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதுல நல்லா பாருங்களேன், அதாவது இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நடுவுல இருக்கிறது வந்து அடுத்ததுல வந்து மிஸ் ஆயிருது. அதாவது இந்த எஸ் இந்த இதுல வந்து எஸ்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சதுரம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல சதுரமே வரல. அப்ப என்னன்னா இந்த இடத்துல நடுவுல என்ன இருக்கோ அது வந்து என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வந்து அது வந்து என்னன்னா எலிமினேட் ஆகணும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல இருக்கிறது என்ன இருக்கு, ஸ்டார் மாதிரி இருக்கு. அப்ப அடுத்ததுல வந்து என்னன்னா ஸ்டார் அப்படின்னு ஒண்ணு வந்து என்னன்னா மிச்சம் இருக்கிற கட்டத்துக்குள்ள வரவே கூடாது. அப்படி பார்க்கும்போது வந்து இங்க ஸ்டார் இருக்கு, அப்ப இது தப்பு. இங்கேயும் ஸ்டார் இருக்கு, இதுவும் தப்பு. அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார் இருக்கு, இதுவும் தப்பு. அப்போ ஸ்டார் அது ஒரே ஒன்று, இதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. இது வந்து என்ன நம்ம கரெக்டா பார்த்தோம் என்ன போட்டோ ஆன்சர் இது இப்படியும் பார்க்கலாம். அது எல்ஸ் வந்து என்னன்னா இங்க ஒரு பேட்டர்ன் மாதிரி பார்க்கும். அதாவது இந்த ஸ்டார் இங்க இருக்குங்க, அடுத்த கட்டத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டார் இங்க வந்துருது, அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகும்போது இங்க வந்துருது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இது போனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் அப்படியே வந்து என்னன்னா ஃப்ளோ ஆயிட்டு, அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார்மெட்ல வந்து ஒன்னொன்னு மூவ் ஆகிட்டே வந்து என்ன போயிட்டு சரிங்களா. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 9. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுல ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இதை பார்ப்போமே. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா ஈஸி தான். நீங்க செலக்ட் ஆப்ஷன் ஃபிகர் விச் எம்பெடட் இந்த கிவன் ஃபிகர். ஸோ எந்த ஃபிகர் வந்து எம்பெடடா இருக்கு. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து என்ன ஃபோர்த் ஆப்ஷனா கரெக்ட்னு போடுவாங்க. ஏன் போடுவாங்கன்னா இங்க தான் வந்து என்னன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நல்லா பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்க. ஆனா இது ஏன் வராதுன்னா அவர் ரொட்டேஷன் நாட் அலோடுன்னு கொடுத்துட்டான். வேணா இங்க ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கான், அதனால இது வந்து தப்பு சரிங்களா. ஸோ விச்ச இது வந்து ஏன் கரெக்டான ஆன்சர்னா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும் இது. அதாவது இங்க நல்லா பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்மளோட அந்த இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி இருக்கும், இது இப்படி வரும், அதே மாதிரி இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் வந்து என்ன கரெக்டானது. சில பேர் டவுட் வரலாம், இது வந்து ஸ்ட்ரைட் கோடா தானே இருக்கு, அது எப்படி வரும்னா யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரைட் கோடா வந்தாலுமே நம்மளுக்கு வந்து என்ன இந்த டைரக்ஷன்ல தான் வரும். அதனால வந்து என்ன ஆன்சர் போட்டலாம். கொஸ்டின் நம்பர் வந்து 10, நம்ம கடைசி கொஸ்டின்ஸ். செலக்ட் ஆப்ஷன் தட் ரிலேட்டட் டு த ஃபிஃப்த் லெட்டர் கிளஸ்டர் இந்த சேமே வந்து செகண்ட் லெட்டர் கிளஸ்டர். சரி, என்ன பேட்டர்ல போகுதுன்னு கண்டுபிடிப்போமே. அதாவது இங்க பி இருக்கு, இங்க இ இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு. இது எந்த இருக்கு, இ இருக்கு, பி இருக்கு. அப்படியே மாத்தி தானே கொடுத்துருக்காங்க. அதாவது பி இருக்கு அண்ட் இ இருக்கு அண்ட் ஏ இருக்கு அண்ட் வந்து ஆர் இருக்கு. ஸோ இதுல ஆன்சர் என்ன வருது, இ வருது, பி வருது, அடுத்து வந்து ஆர் வருது, ஏ வருது. அதாவது இந்த இ இங்க வரணும், இந்த வி இந்த வரணும், அதே மாதிரி ஏ இங்க வரணும், இங்க வந்து ஆர் வரணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா பீட்டுக்கு தானே பார்க்கணும். ஸோ பி, இ, ஏ, அதே மாதிரி டி. அப்போ இந்த இ வந்து இங்க வரணும், பி வந்து இங்க வரணும், ஸோ டி வந்து இங்க வரணும், ஏ வந்து இங்க வரணும். அப்போ இவி டிஏ அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ இந்த 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 10 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியானதான், ரொம்ப நேரம் டைம் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரீசனிங் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியா. ஆல்வேஸ் வந்து என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024 அப்ளை எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து என்னன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணுங்க சரிங்களா. எல்லா கொஸ்டினுமே வந்து ஈஸியாக தான் கேட்கணும். ஆப்டிடியூட் கொஞ்சம் டஃபா இருக்கு ஷிஃப்ட்டை பொறுத்து. அதே மாதிரி வந்து மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் இங்கிலீஷ் இதுக்குமே வந்து நல்லா கவனம் கொடுத்து வந்து என்ன பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து என்னன்னா வில் ஷோர்ட்டு வந்து கெட்ட வந்து என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் சரிங்களா. ஸோ அடுத்ததுல வந்து என்ன ரிமைனிங் 10 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.